ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஃப்எம்இஏ ஃபெயிலியர் மோடு எஃபெக்ட் அனாலிசிஸ் அத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எஃப்எம்இஏ எஃப்எம்இஏன்னா என்ன? ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? இப்போ ஃபெயிலியர் வராத ஒரு பிளேஸ்ன்னு எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியர் வரும். அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த எஃப்எம்இஏவ நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்றோம். ஒரு புதுசா ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. அத நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா எஃப்எம்இஏ பண்ணணும். எஃப்எம்இஏ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஃபெயிலியர் அதான் எதனால ஃபெயிலியர் வருது? என்ன மாதிரியான ரிஸ்க் அந்த இடத்துல இருக்கு? அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அப்படி கண்டுபிடிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நம்மளால கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்ட ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன் எஃப்எம்இஏ பண்ணணும்? ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் போகுது. அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா போணும். அப்ப அந்த குவாலிட்டியா போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம இந்த எஃப்எம்இஏ மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு லைவாவே பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி தான் எஃப்எம்இஏ பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிள் இமேஜோட நம்ம பார்த்துடலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு எஃப்எம்இஏன்னா ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிரும். எஃப்எம்இ ஏன் பண்றாங்க? இண்டஸ்ட்ரியில எஃப்எம்இஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எஃப்எம்இஏ பண்ணும்போது தான் என்ன ஃபெயிலியர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத எலிமினேட் பண்ணி அந்த ரிஸ்க்க ரெடியூஸ் பண்ண முடியும். அப்ப ரிஸ்க்க ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க. வாட் கேன் கோ ராங் இன் யுவர் ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட்? எஃப்எம்இஏ பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களோட ப்ராசஸோ, ப்ராடக்ட்டோ அது எது ராங்கா இருக்கு அப்படிங்கிறத, என்ன ராங்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகே. இப்ப இங்க பாருங்க. சரி. எஃப்எம்இஏல எத்தன டைப் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு டிசைன் எஃப்எம்இஏன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ப்ராசஸ் எஃப்எம்இஏ. இது எல்லாமே எஃப்எம்இஏ தான். அதாவது நம்ம டிசைன் பண்ணும்போது, அதுல இருக்கக்கூடிய ஃபெயிலியர் கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் எஃப்எம்இ நம்மளோட ப்ராசஸ்ல என்ன ஃபெயிலியர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அத எலிமினேட் பண்றது. ஓகே. இப்போ எஃப்எம்இயோட டைப்ஸ் நீங்க பார்த்தீங்க. 2 டைப் சொன்னேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எஃப்எம்இஏ பண்றதுக்கு முன்னாடி, இத கம்பல்சரி இப்ப தெரிஞ்சுக்கணும். சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன். சிவியாரிட்டினா என்ன? சிவியாரிட்டினா ஆ இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயம். அந்த மாரி சொல்லுவேன். ரொம்ப ஒரு சிவியரா நம்ம இத பார்க்கணும். அடுத்தது அக்கரன்ஸ். ஒரு நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்கிறத நம்ம அக்கரன்ஸ் சொல்லுவோம். டிடெக்ஷன் அப்டின்னா, ஏதாவது தடுக்கிறது. இப்ப இங்க பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த எஃபெக்ட் ஆன் கஸ்டமர் ரெக்யூர்மென்ட். கஸ்டமரோட ரெக்யூர்மென்ட் என்ன? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படிங்கிறத அதோட சிவியாரிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். பிளஸ் அக்கரன்ஸ். ஃப்ரீக்வென்சி வித் விச் கிவன் காஸ் அக்கர் அண்ட் கிரியேட்ஸ் ஃபெயிலியர் மோட். இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டிடெக்ஷன். நம்மளோட டிடெக்ஷன் லெவல் எப்படி இருக்கு? இப்ப நம்ம கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ்ல நெறைய மிஸ்டேக் வரும். ஆனா, அந்த இடத்த டிடெக்ஷன்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல நம்ம டிடெக்ஷனோட லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் அப்படிங்கிறத 3 பத்தியுமே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இப்ப இங்க பாருங்க, ஸ்கோரிங் சிஸ்டத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்கோரிங் சிஸ்டம்னா என்ன? இப்ப இங்க சிவியாரிட்டில பாத்தீங்க நாட் சிவியர், வெரி சிவியர். இது ரொம்ப மிகவும் கடுமையானது. இது பாத்தீங்கன்னா நாட் சிவியர்னா அதாவது கடுமையானதே இல்ல. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அக்கரன்ஸ் நாட் லைக். இது நடக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது நடக்க வெரி லைக்லி. டிடெக்ஷன் இது ஈஸி டு டிடெக்ட். இது பார்த்தா நாட் ஈஸி டு டிடெக்ட். அப்போ இந்த ஸ்கோரிங் சிஸ்டத்துல சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 டு 10. 1னா என்ன, 10னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஓகே. இப்போ இப்ப இது எல்லாமே ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா, அப்போ அந்த இடத்துல ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். இங்க ரெட் இருக்கு, இங்க கிரீன் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இங்க இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கோரிங் சிஸ்டம். இப்ப அதனோட சிவியாரிட்டி இங்க குடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாருங்க. இப்ப ஸ்கோர்ல பாத்தீங்க அப்படின்னா, சிவியாரிட்டி கைட்லைன் பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஏஐ, ஏஜி ஓடது இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிக்ஸ் சிக்மாவோடது. ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி ஆக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிக்ஸ் சிக்மாவோடது குடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, நன். சேம் அதே போல சிக்ஸ் சிக்மால என்ன சொல்லியிருக்காங்க? பி அன்நோட்டிஸ்ட் அண்ட் நாட் அஃபெக்ட் த பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. இது பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்ஜூரி a கஸ்டமர் ஆர் எம்ப்ளாயி. இது இன்ஜூர் பண்ணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஹசார்டியஸ் வித்தவுட் வார்மிங். இப்போ இப்போ இந்த ரெட் கலர்ல இருந்துச்சுனாவே பேடு. அதாவது குட்ல கிரீன்ல இருந்துச்சுன்னா குட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு.
ஓகே. இப்போ ரிஸ்க் பிரியாரிட்டி நம்பர நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். எப்படி பண்ணணும்? அதுக்கான ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஆர்பிஎன் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த சிவியாரிட்டி, அக்கரன்ஸ் அண்ட் டிடெக்ஷன். இத 3யுமே இன்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆர்பிஎன் கிடைச்சிரும். ஓகே. இப்போ எஃப்எம்இஏவுக்கு ஸ்டெப். எப்படி எஃப்எம்இஏ பண்றது? சரி, நீங்க எனக்கு என்னன்னா எஃப்எம்இஏன்னா என்னன்னு சொன்னீங்க. அதுல என்ன டைப் இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் இத பத்தி சொன்னீங்க. இப்ப நான் எப்படி எஃப்எம்இஏ பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்? ஃபார் ஈச் ப்ராசஸ் இன்புட் determine the ways in which the process step can go wrong. These are failure mode. அதாவது உங்ககிட்ட நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த நிறைய ப்ராசஸ்ல எந்த ப்ராசஸ் ராங்கா போகுது அதான் ஃபெயிலியர் மோடு. அப்ப ஃபெயிலியர் மோடு எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகும். அப்போ எது ஃபெயிலியர் மோடு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபார் ஈச் ஃபெயிலியர் மோட் அசோசியேட்டட் வித் இன்புட் டிட்டர்மின் எஃபெக்ட் ஆன் த அவுட்புட். ஓகே, இந்த ஃபெயிலியர்னால என்ன எஃபெக்ட் வருது அப்படிங்கறத நம்ம அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கணும், டிட்டர்மைன் பண்ணணும். சரி, ஓகே, எஃபெக்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் காஸ், அதனோட முக்கியமான காரணம் என்ன. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? லிஸ்ட் த கரண்ட் கண்ட்ரோல் ஃபார் ஈச் காஸ். ஓகே, அந்த காசை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான என்னது, அந்த காசை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது அசைன் சிவியாரிட்டி. சிவியாரிட்டி, அக்கரன்ஸ் அண்ட் டிடெக்ஷன். இந்த ரேட்டிங் போடணும். இப்ப ரேட்டிங் போட்டு நீங்க ஆர்பிஎன் கால்குலேட் பண்ணணும். ஆர்பிஎன் கால்குலேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனோட சிவியாரிட்டி எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் ஆக்ஷன் பிளான். அதுக்கான ஆக்ஷன் பிளான் நீங்க கொண்டு வரணும். கொண்டு வந்து அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆர்பிஎன் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அந்த ஆக்ஷன் பிளான் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆர்பிஎன் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ அதுக்கான அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, திரும்ப ரீகால்குலேட் ஆர்பிஎன். ஆர்பிஎனை திரும்ப ரீகால்குலேட் பண்ணுங்க. ரீகால்குலேட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டெப்பை வந்து ரீவிசிட் பண்ண சொல்றாங்க. ரீவிசிட் பண்றதுன்னா என்ன? அதாவது திரும்ப இப்போ ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்திருப்பீங்க, அது வந்து எஃபெக்டிவா இல்லை அப்படின்னா திரும்ப வேற ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்து திரும்ப அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணணும், ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இதான் எஃப்எம்இயோட ஸ்டெப். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் எஃப்எம்இ இருக்கு பாருங்க. இங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ராசஸ் நேம் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ராசஸ் ஓனர் யாரு, யார் ப்ரிப்பேர் பண்றா, எந்த டேட்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, இப்போ அதுக்கான ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இனிஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் எஃப்எம்இ. இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே இனிஷியல் டெவலப்மெண்ட். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்ஷன் நம்ம எடுத்திருப்போம். அதனால ஆர்பிஎம் குறைஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அதான் வந்து போஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி சொல்றாங்க. ஓகே, இப்ப இங்க பாருங்க, வாட் இஸ் த ப்ராசஸ் ஸ்டெப் ஆர் கீ இன்புட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். நீங்க எதை இன்வெஸ்டிகேட் பண்றீங்க, அதே போல எது ரொம்ப ராங்கா போயிட்டு இருக்கு, எந்த ப்ராசஸ் ஸ்டெப். அடுத்தது பாத்தீங்கன்னா எது இம்பாக்ட் பண்ணுது. இப்ப பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் எஃபெக்ட் அப்படிங்கறத நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது ஹவு சிவியர் இஸ் த எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் எந்த அளவு சிவியரா இருக்கு, அந்த சிவியாரிட்டி நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து 10, 9, 8 நம்ம அதை முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, இங்க நீங்க வந்து பார்த்திருப்பீங்க ஒரு நம்பர் இருக்கும். அப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க அதுல அப்டேட் பண்ணணும் அந்த நம்பர்ஸ். ஓகே, இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பொட்டன்ஷியல் காஸ்ட். அதுக்கான பொட்டன்ஷியல் காஸ்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கான அக்கரன்ஸ் அந்த நம்பரை நீங்க இங்க அப்டேட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க இங்க? வாட் காசஸ் த ப்ராசஸ் ஸ்டெப் ஆர் கீ இன்புட் டு கோ ராங். என்ன, அதாவது காரணத்தினால இந்த ப்ராசஸ் ராங்கா போகுது. அதே போல அந்த அக்கரன்ஸ், ஹவு ஆஃப்டன் டஸ் த காஸ் ஆஃப் த ஃபெயிலியர் மோட் அக்கர். அப்போ இது எப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த காரணம் இந்த ப்ராசஸோட ஃபெயிலியருக்கு, அதாவது இந்த இந்த ரிஸ்க்கு காரணமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கான நம்பர்ஸ் நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். அடுத்தது கரண்ட் கண்ட்ரோல். இந்த இடத்துல என்ன கண்ட்ரோல் இருக்கு, அந்த கண்ட்ரோல் எந்த லெவல்ல இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஒரு பொக்கைக்கு சிஸ்டம் இருக்கு, ஒரு டிடெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்கோர் கொடுக்கணும். இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க வந்து இன்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎன் கிடைச்சிரும். ஓகே, இப்ப அந்த கிடைச்ச ஆர்பிஎன் ஓகே ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஓகே, உங்களோட பாத்தீங்கன்னா எஃப்எம்இ வந்து குட் அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். இங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏபிசி விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதே போல பாத்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் யார் யாரு என்னைக்கு கிரியேட் பண்ணாங்க எல்லா டேட்டாவும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. டெலிவர் ஒயர் டு மெஷின். என்ன ப்ராசஸ்? இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதாவது டெலிவர் ஒயர், ஒரு மெஷினுக்கு ஒயர் டெலிவர் பண்றாங்க. அதுல பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் என்ன? ராங் மெட்டீரியல் டெலிவர் பண்ணிட்டாங்க.
ஓகே. அதனால பொட்டன்ஷியல் எஃபெக்ட் ஆஃப் ஃபெயிலியர் என்ன? இம்ப்ராப்பர் டென்சைல் அண்ட் ஹார்னஸ். ஓகே. அப்போ அதனோட பாதி அப்ப டென்சைல் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு, இம்ப்ராப்பரா இருக்கு, ஹார்னஸ் கம்மியா இம்ப்ராப்பரா இருக்கு. அப்ப சிவியாரிட்டி என்ன 9. அப்போ இந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். இல்ல. அப்போ சிவியாரிட்டி வந்து அதிகமா இருக்கு. பொட்டன்ஷியல் காஸ் என்ன? மிஸ் ஐடென்டிஃபைடு பை த சப்ளையர் டேக். அப்போ அதுக்கான அக்கரன்ஸ் இது எந்த அளவு திரும்ப திரும்ப இது நடந்திருக்கு அப்படின்னா, இல்ல கம்மியா தான் இருக்கு அப்படின்னா 3 நீங்க போட்டுருக்காங்க. அதே போல கரண்ட் ப்ராசஸ் இந்த இடத்துல டிடெக்ஷன் என்ன டிடெக்ஷன் இருக்கு அப்படின்னா, அந்த டிடெக்ஷன் எதுவுமே இல்ல. ஆப்பரேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் சைன் பண்றாங்க, வெரிஃபை பண்றாங்க. ஆனா டிடெக்ஷன் இருக்கான்னா, டிடெக்ஷன் எதுவுமே இல்ல. டிடெக்ஷன் இருந்துச்சுன்னா, இது வந்து கஸ்டமருக்கு போயிருக்காது. அப்ப டிடெக்ஷன் இல்ல. அப்ப அதுக்கான பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஹையா இருக்கு. அப்ப இது 3யுமே இன்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 243 வருது. அப்ப 243 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹை ரிஸ்க் பிரியாரிட்டி நம்பர். அப்ப இத நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்ப இந்த ஃபெயிலியர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபெயிலியர். இத ஃபோக்கஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப இங்க பாருங்க அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? இன்வெஸ்ட் இன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் டு வெரிஃபை மெட்டீரியல். மெட்டீரியலை வெரிஃபை பண்றாங்க. ஓகே. யாரு வெரிஃபை பண்றா? ஒரு பெர்சன். ஓ அது ஒரு மேரி அப்படின்னு ஒரு பெர்சன். இந்த டார்கெட் கம்ப்ளீஷன் டேட் வந்து குடுத்துட்டாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? ஆடட் மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி செக் பிஃபோர் ரன்னிங் புரொடக்ஷன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்த மெட்டீரியல செக் பண்றாங்க. செக் பண்றாங்க. ஸ்ட்ரென்த் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஓகே. அப்போ சிவியாரிட்டி 9 இருக்கு. அக்கரன்ஸ் 3. டிடெக்ஷன் 1. ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? டிடெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. டிடெக்ஷன் கொண்டு வந்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆர்பிஎம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப சிவியாரிட்டி வந்து 9 இருக்கு. அப்ப அக்கரன்ஸ் வந்து 3 இருக்கு. டிடெக்ஷன் வந்து 1 இருக்கு. அப்ப இங்க பாருங்க. அப்ப ஆர்பிஎன் ரெடியூஸ் ஆயிருக்கு. நம்ம இப்படிதான் நம்ம வந்து ஆர்பிஎன் ரெடியூஸ் பண்ணோம். ஓகே. ஒரு எஃப்எம்இஏ எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஒர்க் பிளேஸ்ல ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கான சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் இதெல்லாம் போட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஐடியாஸ் கிடைச்சிரும். ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா எஃப்எம்இ ஃபெயில் ஆகும் சம்டைம். ஏன் ஃபெயில் ஆகும் அப்படின்னா, ஒரே ஒரு ஆள மட்டும் அசைன் பண்ணியிருப்பான். அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து தப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா இருக்காது. இது மட்டும் ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதே போல இந்த டிசைன் ஆர் ப்ராசஸ் எக்ஸ்போர்ட் யாருமே வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. யாருன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க போய் கூப்பிட்டு அந்த ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அந்த மெம்பர்ஸுக்கு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அந்த மேபி ப்ராசஸ் எக்ஸ்பர்ட்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர். ஈஸியா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஒரு டீட்டெயிலா அந்த ப்ராசஸ் ஸ்டடி பண்ண தெரியணும். ஸ்டடி பண்ணா மட்டும் தான் அவங்களால ஈஸியா பண்ண முடியும். சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா எஃப்எம்பிஏ வந்து பார்த்தோம். சரி நான் எஃப்எம்பிஏ பண்ணிட்டேங்க. எனக்கு அதனால என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா, இதான் ஹையர் ரிலியபிலிட்டி. இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரிலியபிளா இருக்கும். ஒரு நம்பிக்கையா இருக்கும். ஒரு அந்த ஒரு ப்ராசஸ் மூலியமா உருவாகக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குவாலிட்டியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சேஃப்டி அந்த இடத்துல இன்கிரீஸ் ஆகும். அதே போல கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இன்னொன்னு வந்து காஸ்ட் வந்து சேவிங் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வாரண்டி காஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ் அந்த இடத்துல இருக்காது. நெறைய கன்டினியூயஸ் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு அங்க நெறைய கிடைக்கும். நீங்க ப்ராப்பரா எஃப்எம்இஏ பண்ணீங்கன்னா. சரி ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, எஃப்எம்இஏ பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோஸ் எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நம்ம அடுத்த பதிவுல மீட் பண்ணுவோம். பாய்.